கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் நாங்கள் நண்பர்கள் சேர்ந்து உருவாக்கிய சிறுகதை இன்று அறிமுகம் செய்கிறோம். மாரி என்ற தமிழ் திரைப்படத்தின் 3ஆம் பகுதி திரைக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை இது. தமிழ் மொழி என்பதாலும் எங்களுடைய புது முயற்சி என்பதாலும் எங்களின் உரையாடலிலோ அலங்கார ஒப்பனையிலோ மற்றும் எந்த விதத்திலும் தவறு இருந்தால் எங்களை மன்னிக்கவும். சிறுகதை நாங்கள் உண்மையான மாரி திரைப்பட குழுவினருக்கும் அப்படத்தின் நாயகன் தனுஷ் அவர்களுக்கும் இயக்குனர் பாலாஜி மோகன் அவர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் சமர்ப்பிக்கிறோம். சென்னை மாநகரம் இந்த 20 வருஷத்துல எவ்வளவு மாற்றங்கள். 2 கோடி மனிதர்கள் கொண்டது. எங்கிருந்தோ ஏதேதோ வேலைக்காக வந்தவர்கள். நாளுக்கு நாள் நெருக்கடியும் பரபரப்பும் கொண்ட இந்த நகரம் ஒரு காடு. இங்கே நடக்கும் சந்தோஷம் உற்சாகத்தையும் தாண்டி கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னால் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது, ஒரு கதையும் இருக்கிறது. சில பல விரோதங்கள் காலை சுத்தி சுத்தி தான் வரும். சொல்ல போறது வேற யாரையும் பத்தி இல்லை, நம்ம மாரிய பத்தி. மீட்டிங் ஃபிக்ஸ் வித் மாரி. ஓகே பாஸ், இப்போவே முடிச்சிடலாம். பேசிக்கிட்டு இருக்கும்போது கொள்ளாதீங்கடா, தூக்கி நாய்க்கு போடுங்க. டேய் தண்ணி கொண்டு வாடா. புரியல, குடிக்க வின்சென்ட் வண்டி எடுறா. டேய் டேய் இதா அட்ரா. யார் இது? பாரு, எல்லாத்துக்கும் என்னதான் விடுவாங்க. என்னங்க? டேய் யாரா நீங்க? எங்க வந்திருக்கீங்க? மாரி. யோ, இது மாரி வீடே இல்லையா? எங்க வந்திருக்கீங்க? ஏய் பசங்க உள்ள கூட்டு போ. மாரி யாரு, கலை யாரு எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கிறேன். என்ன கலை, ஒரே குழப்பமா இருக்குல்ல? இதோ பார், நீ வந்த விஷயம் நல்லதுக்கு இல்லைன்னு மட்டும் தெரியுது. அப்போ ஓரளவுக்கு உனக்கு விஷயம் புரிஞ்சிருக்கு. டேய் சுத்தம் விஷயத்துக்கு வா. மாரியை பார்த்து தான் ஆகணும். அண்ணே அங்கே பாருண்ணே. ஏ குண்டா, எங்கடா போற? உச்சா போக போறேன்டா. பயந்துட்டானே. மாரி
போட்டவா போட்டவடா மாதிரி பேசலாம். சரி மேட்ருக்கு வா. கப்பல்ல பொருள் வருது. பொருள்னா வெப்பன்ஸ். ஏன்னா அதுக்கு மவுஸ் ஜாஸ்தி. சிங்காவும் பீஜாவை நீங்க தூக்கிட்டீங்க. அதனால அவங்க என்ன அனுப்பினாங்க உங்ககிட்ட டீல் பேசுறதுக்கு. முடியலன்னா ஓட்டுருவியோ? இல்ல மாதிரி உனக்கு தெரியாது. எனக்கு மேல 2 தலைங்க இருக்காங்க. நீ முடியாதுன்னு சொன்னா என்னையும் போட்டுருவாங்க, உன்னையும் போட்டுருவாங்க. பேசலாமா டீல்? ஓ இடத்துல டீல் பேசலாம். பேசலாங்கல்ல, பேசலாம். பேசலாம் மாறி பேசலாம். நான் மாதிரி பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. கலெக்டரை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த முடியும். So we are going to play a கரகாட்டம். சண்டை கரகாட்டம்னா? அட லூசு பையல, சண்டடா. ஓ சம்பவா? வாங்கடா. கம்மா துண்டு பீடி கூட நம்மளால பத்த வைக்க முடியல. இந்த தெருவில் நாம ரவுடியா எப்படிடா வாழ்றது? அண்ணாத்தா, என்ன மாத்தா, என்னண்டா, நான் ஏதாவது செய்யணுமா? நீ ஒரு மயிரும் செய்ய வேண்டாம். வின்சென்ட் எங்கன்னு மட்டும் சொல்லு. வின்சென்டா? மாறினா இது நம்ம ஏரியாடா. ஏய் வாங்கடா. எங்க போறீங்க?
இத பாரு, பழைய வாட்புல பார்க்க மாட்டேன், வெட்டி போட்டுருவேன். அதுக்கு எதுக்கு நான் பின்னாடி போறேன், முன்னாடி வாடா. வணக்கம் மேடம். என்ன மாதிரி விஷயம் பெருசா? ஆமாம் மேடம், இந்த வாட்டி கொஞ்சம் சீரியஸ். தூண்டில் போட்டாச்சா? வாங்கடா வாங்க. Where is Mari? மாதிரி இப்போ வந்துருவான். மாறி வரல போட்டுருவேன். இவனா மாறி? Looking so funny, man. See Mari, ரெக்ககிட்ட ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மிடில் ஈஸ்ட் இருந்த கப்பலை சென்னை டச் பண்ணி லங்கைக்கு நீ தான் மாற்றணும். ஹே ப்ரோ, இவங்கிட்ட எல்லாம் டீல் எதுக்கு பேசிட்டு இருக்க? நீ பண்ணித்தாண்டா ஆகணும். அங்கே பார் உன் ஆட்களை. என்ன வைக்க ஒன்றும் புரியல. வின்சென்ட் வின்சென்ட் என்னடா வின்சென்ட், நல்லா தூங்கிடியா? டேய், இனியாவது திருந்தலாம். நான் அதுக்குள்ள திருந்தணும். 14வது வயசுல ஏந்தின கத்தி இன்னும் கீழே வைக்க முடியல. ஆரம்பத்தில் மற்றவங்கள பயங்காட்டுறதுக்கு நீ தூக்குன கத்தி இன்னைக்கு என்ன திருப்பி குத்துதுடா. அதை நான் கீழே வச்சா நான் செத்துருவேடா. எனக்கு என்ன ஒன்ன மாதிரி பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமா வாழ விருப்பம் இல்லையா? திருந்து வரலான்னா அடியானதால கூப்பிடுறாங்க. எங்கேயாச்சும் வேலைக்கு போகலன்னா போலீஸ் பிரச்சனை வந்துடுதுவே. அப்புறம் எங்க இருந்து மயிறு நீ கொடுப்பீங்களா வேலை? சரி, திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்தா திருந்துருவியா? உன்னை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு ஆர்டர் இருக்கு. நல்லா வாழறதுக்கு ஒரு சான்ஸ் தரேன். திங்க். செஞ்சிடுவேன். If you are bad, I'm your dad.